பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு வீட்டில் ஒரு பாட்டி சுவையான வடைகளை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த வடை பார்க்கவே பொன்னிறமாக மொறு மொறுன்னு இருந்தது. அதனோட வாசனை வீடு முழுவதும் பரவி இருந்தது. பாட்டி எல்லா வடைகளையும் ஒரு பெரிய தட்டில் வச்சு ஆற வச்சிட்டு இருந்தாங்க. அப்போது வானத்தில் பறந்துட்டு இருந்த ஒரு காக்கா அந்த வடை வாசனையை உணர்ந்து ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்தது. பாட்டி அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வடையை அதனோட அழகுல கவ்விக்கொண்டு அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தோட கிளையில் உட்காந்துருச்சு. அதை பார்த்த நரி அந்த வடையை எப்படியாவது சாப்பிட்ணுன்னு சொல்லி தந்திரமாக யோசிச்சு காக்காயை பார்த்து, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட இறகுகள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, உன் குரலும் கண்டிப்பாக இனிமையாக தான் இருக்கும், எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நரியோட புகழ்ச்சியை நம்பின காகம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கான்னு கத்த ஆரம்பிச்சது. அழகில் இருந்த வடை கீழே விழுந்துருச்சு. நரி உடனே வடையை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிடுச்சு. காகம் ரொம்பவும் சோகமாயிருச்சு. புகழ்ச்சியை நம்பி ஏமாந்து விட்டனே அப்படின்னு சொல்லி வருந்துச்சு. கதையின் நெறி: புகழ்ச்சியை எளிதில் நம்பக்கூடாது.